அங்கே எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? என்ன முத நாளே இடுப்பில் ஒரு குத்து குத்திருச்சு மாடு. ஆக்சுவலா ஆமா, எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு மாடுபிடி வீரர்களுக்குலாம் எவ்வளோ வலிக்கும்னு. லைட்டா அப்படி எனக்கு பட்டதுக்கே ஒரு வாரம் பயங்கரமா வலிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்த தலைமுறைக்கு இது தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல, அதனால இந்த மக்களுக்கு நம்ம கல்ச்சரை பற்றியும் இந்த விளையாட்டை பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நடிக்கணும்ல, வடம் மட்டும் இல்லை, வடம் மாடும் இருக்கு. வடம் மட்டும் இருக்கான்னா வடம்னா என்ன? வடம்னா என்ன? நம்ம நல்ல படம் எடுக்க மட்டும்தாங்க முயற்சி பண்ணணும். கலெக்ஷன் கண்டிப்பாக வேணும், ஆனால் கலெக்ஷனுக்காக மட்டுமே படம் எடுக்கக்கூடாது. மாடோட அதிகமாக இருக்குல்ல, ஹீரோட நாயே படத்தில் இல்லை. பாண்டிமுனி கிளம்பிட்டான்டா, வா போவோம். வடம் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வடம் இது வந்து வடமாடு மஞ்சு வரட்டு பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கதை. இந்த படத்தில் வந்து நான் மாடுபிடி வீரனாக நடிச்சிருக்கிறேன். இந்த பொண்ணும் ஒரு மாடுபிடி வீராங்கனையாக நடிச்சிருக்கு. தம்பி வந்து என்னுடைய மச்சானா நடிச்சிருக்கிறாப்புல என் தம்பி. அப்புறம் நட்டியனை நடிச்சிருக்கிறாங்க, முனிஸ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இமான் அண்ணன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அவரோட இசையில் அனைத்து பாடல்களுமே நல்லா இருக்குது. இந்த படத்தோட ஆர்ஆரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாருங்க. படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், படத்தோட ஒளிப்பதிவாளர் பிரசன்னா அவர்களுக்கும், டைரக்டர் ராஜசேகர் அவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வடம் திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். வடம் மட்டும் இல்லை, வடம் மாடும் இருக்குது. வடம் மட்டும் இருக்கான்னா வடம்னா என்ன? வடம்னா என்ன? வடம்னா என்ன? கயிறு இருக்கு, மாடு இருக்கு, மாடோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம். இல்லை எல்லாமே இருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் படம், கதை அம்சம் உள்ள ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். ஒரு போர் அடிக்காமல் ஜாலியாக போவோம். நடிக்கணும்ல, நடிக்கணும்னு இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எப்படி இது எதை வச்சு செலக்ட் பண்ணி சரி நல்லா இருந்துச்சு கதை. சொல்லும்போது ஒரு கமர்ஷியல் உள்ள ஒரு நிறைய கதைக்குள்ள கதை இன்னும் ஒரு நிறைய அம்சங்கள் இருந்தது. இந்த கதை நான் கேட்கும்போது என்னென்னா ஒன்றுமே புரியல, இது எப்படி கரெக்டாக எடுத்துருவாரா அப்படின்னு தான் தோணுச்சு. அந்தளவுக்கு கரெக்டாக எடுத்துட்டாரு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் கேள்விக்கு எல்லாத்துக்கும் செகண்ட் ஹாஃபில் ஆன்சராக இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக. பயிற்சி எடுத்துக்கிட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எடுத்துக்கிட்டேன். ஏன் பார்க்கும்போது ஒரிஜினல் மாடு தான்ப்பா. அந்த மாடு தான் பாண்டிமுனியாக நடித்த மாடு. நம்ம நிறைய ஜல்லிக்கட்டுகள், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, தமிழ்நாட்டுக்குள்ள பரவாயில்ல ஜல்லிக்கட்டுகளை பற்றி நிறைய பார்த்துருக்கோம், படங்களில் வந்திருக்கு. இந்த முதல் வடமாடு மஞ்சு விரட்டு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வடமாடு மஞ்சு விரட்டுனா என்ன, அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதில் எப்படி பிரச்சனைகள் உருவாகுது, நீங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வடமாடு மஞ்சு விரட்டோடைய டீட்டெயில்ஸ் இப்போ இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கான உழைப்பை போடுவோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதில் உங்கள் நான் அண்ணனுக்கு மச்சான், அண்ணனுடைய அக்கா மகன், என்னென்ன வீட்டோட மாப்பிள்ளையோட மகன். ஆமாம், அப்படி இல்லை இல்லை முறையில் வர மாட்டாங்க அவங்க படத்தில். முறைக்கு தங்கச்சி நீங்கள் அவங்க ரிலேட்டிவ் ஆன கதையில இல்லை இல்லை சொந்தம் கிடையாது. அவங்க கதையில் அவங்க சொந்தம் கிடையாது, ஆனால் சொந்தம் ஆயிடுவாங்க கடைசியில் சொந்தம் ஆயிடுவாங்க. தாய் கிழவி அப்படி அடுத்து உடனே ஒரே 2 படம் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் அண்ணன் வந்தானே அடுத்த வாரம் 3வது படம் வரும். ஆமாம் மகிழ்ச்சி. அடுத்த வாரம் கொலை சேவல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பாருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. வசனம் சொல்ல போறேன்னு கத்திய தூக்குற மாதிரி. பாண்டிமுனி கிளம்பிட்டான்டா, வா போவோம். இது என்னோட 3வது படம் ரிலீஸ் ஆனதுல. நானும் மாடு வளர்க்குறேன். ஸோ இந்த படத்தில் இவர் ட்ரைனிங் கொடுப்பாரு எங்கள் மாட்டுக்கு. ஸோ அப்படி தான் நாங்கள் லவ் பண்ணுவோம். ஸோ மாடு வளர்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடு வளர்க்கும் வீராங்கனைன்னு தான் சொன்னேன்.
உண்மையாலே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. மாடு வளர்க்கும் போது ரொம்ப ப்ரௌடாக அப்படி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு சோலோ சாங்ஸ் ரெண்டு. என்ன முத நாளே இடுப்பில் ஒரு குத்து குத்திருச்சு மாடு. ஆக்சுவலாக ஆமாம் லைக் அவன் குத்தலை, அவன் கயிறு எனக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரியல. ஸோ பிடிக்கும் போது அவன் லைட்டாக எப்படி சிலுப்புனா அது எனக்கு இடுப்பில் பட்டுடுச்சு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு மாடுபிடி வீரர்களுக்குலாம் எவ்வளோ வலிக்கும்னு. லைட்டாக அப்படி எனக்கு பட்டதுக்கே ஒரு வாரம் பயங்கரமாக வலிச்சிட்டு இருந்துச்சு. அந்த இடம் எப்படி திரும்பினாலும் வலிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் மாடுபிடி வீரர்கள் எவ்வளோ அடி வாங்கி நீங்கள் திரும்பி இதே ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா பெரிய சல்யூட். நான் ப்ராப்பர் சென்னை, நான் மாடு தொட்டது கூட இல்லை இத்தனை வருஷமா. பட் எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஒரு 5 நாய்க்குட்டி இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு மாடு எவ்வளோ பிடிச்சிச்சுன்னா என் வால்பேப்பராக கூட என் சோழன் தான் இருக்கான். லைக் இப்போ நாங்கள் பாண்டிமுனியாக இருந்தது வந்து அவர் பேர் சோழன். அவர் தான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம். எனக்கு இது ரொம்ப ஒரு கேள்விக்கும் சிரிக்கிறப்ப இது எனக்கு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்குது. லைக் ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. இன்டர்வல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் ஸ்பேஸ் எனக்குன்னு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு. ரொம்ப பெரிய முக்கியமான ரோலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு ரோலாக இருக்கும். அண்ட் சாங்லாம் வரும்போது நீங்களும் சேர்ந்து என் கூட என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நம்புகிறேன் நல்லா வரும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்ப்பீங்கன்னு ஆசைப்படுறோம். நட்டி அண்ணன் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கேமராமேன், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. எனக்கும் அவருக்கும் ஒரு சோலோ ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டுக்கெல்லாம் வந்து தம்பி நீங்கள் அடிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேலை வாங்கினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த வெப் சீரிஸ் விலங்கு வெப் சீரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. காம்பினேஷன்ல அது ரொம்ப வாய்ப்பு இருக்குது, ஆனால் எப்போன்னு தெரியல. ஏன்னா மதுரை மக்கள் வந்து விலங்கு வந்து தேட்டரில் வரலன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது வந்து அடுத்த தேட்டரில் வாய்ப்பு இருக்கா? இல்லை அது வெப் சீரிஸில் வெப் சீரிஸ் தேட்டரில் வந்து வெப் சீரிஸ் எந்த வெப் சீரிஸ் தேட்டரில் வந்து இல்லை இதுவரை எந்த தேட்டரில் வரும் வரல. அவருடைய ஆசையை சொல்றாரு. ஆமாம், மொத்தமாக எதிர்காலத்தில் நிச்சயமா வெப் சீரிஸ் தேட்டரில் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வழி செய்யணும். மதுரையை பற்றி பேஸ் பண்ண படத்தை பற்றி நடிக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏற்கனவே நிறைய மதுரை நான் நடிக்கிற எல்லா படமும் மதுரை மாதிரி தான் இருக்கும். அண்ணன் மதுரை மாதிரி தான் இருக்கு. ஆனால் பேச்சு மதுரை மாதிரி நல்லா இருக்கு. பேச்சுமே மதுரை தாண்டி நல்லா இருக்கு. மதுரையை தாண்டி நல்லா இருக்கு. மதுரையை தாண்டி நல்லா இருக்கு. புரியலையே எனக்கு. பேச்சு மதுரையை தாண்டி நல்லா இருக்கு. மதுரை மக்களே கால் பண்ணுற அளவுக்கு பேச்சு ஒரு கோபானம் இருக்கட்டும், ஒரு அன்பான இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும். நான் கூட மதுரையை தாண்டி நல்லா இருக்கணும். மதுரையை தாண்டி திருநெல்வேலி பேச வந்துருக்கேன். இல்லை ஒரு சாயலில் விஜயகாந்த் மாதிரி எப்படி இருக்கீங்க மூவிஸ் நேரில் பார்க்கும்போது இல்லை, படத்தில் பார்க்கும்போது ஒரு விஜயகாந்த் சாயல் இருக்கு உண்மையிலேயே. சந்தோஷம். தக் லைஃப் எல்லாம் கொடுக்கணும்லாம் பேசுறது இல்ல. நான் பேசுறேன். அண்ணன் இயல்பே அதான். நாங்கள் நார்மலாக பேசுறதே யதார்த்தமாக தான் இருக்கு. எப்பவுமே பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான். என்ன கேள்விட்டு இது மாதிரி தான் பேசுவோம். நம்ம வந்து ஒரு ஜோடிச்சு பேசணும்னா பேச மாட்டாரு. எப்பவும் யதார்த்தம் என்ன தோணுதோ அதை பேசிடுவாரு. ஏற்கனவே எடுத்துருக்காப்புல. எடுத்து வயதில் படத்தில் மாடு கூட ஜாஸ்தி வருவீங்களா இல்லை நாய்களோட ஜாஸ்தி? மாடு கூட தான் நிறைய வரும். எப்படி செட் பண்ணிருக்க மாதிரி மாடோட மாடோட அதிகமா இருக்கீங்களா ஹீரோயோட அதிகமா? நாயே படத்துல இல்ல ஹீரோ நாயகி யாரோட அதிகமா இருக்குன்னு கேக்குறேன். கிச்சான் டயலாக் இங்கே சொல்லலாமா? என்ன டயலாக்? அது வெப் சீரிஸ் டயலாக். அது ஃபுல்லாக வந்து எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? என்ன என்ன படத்தை பத்தி தவிர்த்து ஃபுல்லாக விலங்கை பற்றி தான் கேட்குறாங்க. விலங்கடி கொண்டு வரீங்களே. சரிங்க, சிறப்பு. வடம் திரைப்படம் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். படம் இது வந்து நம்ம மதுரை ஏரியாவில் சிவகங்கை இந்த ஏரியாவில் நடக்கிற வடம் மஞ்சு விரட்டை பற்றி மையமாக வச்ச கதை. அதனால தான் வடம், அந்த வடம் மஞ்சு விரட்டு, அந்த வடம் தான் படத்தோட டைட்டிலாக வச்சுருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நம்ம ஃபேமஸாக பார்த்துருப்போம். முதல் முறையாக சினிமாவில் வடமஞ்சு விரட்டை பற்றி முதல் பேசுகிற படம் இதுதான். ஆமாம், நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தானே. என் சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தான். அப்போ எனக்கும் மாடுகளோட நிறையா
கனெக்ட் இருக்குது. ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க, அவுத்து விட்டுனா ஓடிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டானம் ரெடி பண்ணி அதில் கூட ஒரு பெரிய வடத்தை கட்டி மாட்டை விளையாட விட்டு சுற்றி நின்று ஒரு 9 பேர் அதை அடக்குவாங்க. ஆக்சுவலாக இந்த விளையாட்டுகள்லாம் ஏன் வந்துச்சுன்னா, காளைகள், அதாவது நமக்காக உழைத்த மாடுகளுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக ஒரு விளையாட்டு. அதாவது மனிதனுக்கு இப்போ நம்ம கை கொடுக்குறோம், ஹக் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் எதுக்குன்னா தொடு உணர்வை வந்து உண்டு பண்ணுறதுக்கு. அப்போ மாடுக்கு நமக்கு ஒரு கனெக்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து மாடு தழுவல் தான். அப்படியே ஜல்லிக்கட்டு, அப்படியே ஏறுதல், அது மாதிரி 2 பேருக்கான கனெக்டை சொல்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதான் முன்னோர்கள் இந்த வடமஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு எல்லாமே. அதாவது மாட்டுக்கு நமக்குமான உறவு இருக்குல்ல, அப்படிப்பட்ட உறவை இந்த சமூகத்தில் நம்ம சொல்லணும். இப்போ அழிஞ்சு வருது மாடுகள் எல்லாமே, அடுத்த தலைமுறைக்கு இது தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அதனால் இந்த மக்களுக்கு நம்ம கல்ச்சரை பற்றியும் இந்த விளையாட்டை பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு கதை மையமாக வச்சு எடுத்த படம் தான் வடமஞ்சு. மனிதனுக்குள்ள துரோகம், காதல், அன்பு, இப்படி நிறைய விஷயங்கள், அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, லவ், நிறைய விஷயங்கள் கூடின விளையாட்டை மையமாக வச்சு இதை சுற்றி இவ்வளோ கதைகள் நடக்குது. பாண்டிமுனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, மதுரையில் வந்து மையமாக இருக்கிற பாண்டிமுனி சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்னொன்று, பாண்டிமுனிங்கிறது சிவன் தான். அப்போ சிவனோட காலை நந்தி தேவன், அதனால அது பேரை நான் வச்சு. பேருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சென்னையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மதுரையில் பண்ணணுன்னு ஆசை, இந்த மண்ணில் பண்ணணுன்னு நான் விருப்பப்பட்டோம். டீம் எல்லாம் சேதான். ஜல்லிக்கட்டுக்காக மாட்டுக்காக போகிறான்னு ஊரில். இன்னொன்று, மதுரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மைய பூமி. மீனாட்சி அம்மன், பாண்டிமுனி, இவங்கெல்லாம் அந்த மண்ணில் இருக்காங்க. இது ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லலாம். கிராமிய படம்னாலே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையனாக தெரிவார். அது ஒரு கதையில் ஒரு கேரக்டரைசேஷன் உட்காந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக கதையை நகர்த்திடலாம். ஒரு அந்நியப்படாத ஒரு மனிதர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பார். அதுவும் ஒரு காரணம். இது என்னோட 4வது படம். நான் ஐயன்னு சொல்லிட்டு இளையராஜா சார் இசையில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். சேது பூமின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஓங்காரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது என் 4வது படம். கதாநாயகனாலே ஆடல் பாடல் மட்டும் இல்லாமல் இது ஒரு கதைக்குள்ளே இந்த பொண்ணு பயணிச்சிருக்காங்க. இல்லை, ஒரு படத்தை ஆரம்பித்தோம், கரெக்டாக வந்து முடிஞ்சு இந்த டேட்டு கொஞ்சம் பெரிய படங்கள் இல்லை, அதனால் இதை முடிவு பண்ணணும். 401 தேட்டர் போட்டிருக்கோம். ஆமாம், கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்த்து. ஆமாம் ஆமாம். இப்போ வந்திருக்க படத்தில் நாங்கள் கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருன்னு நான் நம்புகிறேன். கன்னட படம், ஹிந்தி படம்லாம் இங்கே ஹிட் ஆகலை. எங்கே ப்ரொமோஷன் பண்ணாங்க அது நம்ம பார்க்கலையா? கேஜிஎஃப் வரும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த காந்தாரா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன யார் வந்து பேசினாங்க? அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஷோ நல்லா இருந்தால் சனி ஞாயிறில் கூட்டம் வரும், அப்புறம் படம் சூப்பராக இருந்தால் மக்கள் பார்த்துருவாங்க. நம்ம நல்ல படம் எடுக்க மட்டும்தாங்க முயற்சி பண்ணணும். நம்ம அதை விட்டுட்டு எதிர்க்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கல அர்த்தமில்லை நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் 3 படம் பண்ணேன், போகலை. அதுக்கு காரணம் மக்கள் கிடையாது, நான் கண்டு போய் சேர்க்கலை. அப்போ சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இந்த படத்தில் பண்ணுறோம் சார். ஒரு நல்ல படம், ஒரு இயக்குனராக நான் என்னென்னா கலெக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஆனால் கலெக்ஷனுக்காக மட்டுமே படம் எடுக்கக்கூடாது. நல்ல படம் நல்ல கலெக்ஷன் பண்ணால் ஓகே. அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு பிடிச்ச லாஸ்ட்டாக வந்த படம் அப்படின்னா சிறை. ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா வந்திருக்குன்னு நான் சொல்கிறத விட கமலா தேட்டரில் பார்த்த அந்த 500 பேர் சொல்லிட்டாங்க. அதை நான் மக்கள் தீர்ப்பே நான் ஏற்றுக்கிறேன். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, ப்ரெஸ்ஸில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் எடுத்த படம் எனக்கு நல்லா தான் இருக்குது, அது என் பிள்ளை. அதை மற்றவங்க பார்த்து பாராட்டும் போது தானே. அப்போ அதை நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். இங்கேயும் மதுரையில் பார்க்க வந்திருக்கேன். நல்ல படம் வரணும்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. அதை நீங்கள் எங்களுக்காக செய்வீங்க. இந்த மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தன் உங்களுக்காக நீங்களும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது வந்து மிக கல்ச்சரோட மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்கும். அடுத்து நான் ரேஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன். ரேஸ் தெரியல, மாட்டு வண்டி பந்தயத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு வலுவான கதையுடன் உங்களை சந்திப்பேன். நான் முழுமையாக நான் ரேஸை வச்சே கதை பண்ணுறேன். அந்த மாடாவது இன்னொன்று என் கதையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேம்ப், அதை மாதிரி சுற்றி தான் கதை நடக்கும். வந்திருந்தா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்ல, செயலில் செய்கிறவன் பேச மாட்டான், நம்புகிறேன் நான். அதனால என் ஹீரோ பேசியிருக்க மாட்டேன். ஆமாம், அது உள்ளே நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.